ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. இன்னொரு சூப்பரான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் எஸ், நான் நல்லா இருக்கேன், சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கும் நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன்னா, சம்திங் விச் ஐ நியூ. ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வாஸ் ஸோ சூப்பர். த அன்டோல்ட் சீக்ரெட் ஃபார் சக்ஸஸ் அப்படின்றத நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெஃபினட்டாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அகெயின் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி, வாட் எவர் யுவர் தாட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏதாவது கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி என்னனாலும் யூ கேன், இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் நம்ம எல்லாருமே ஒரு லைக் மைண்டட் பீப்புளாக நம்ம அஸ் அ கம்யூனிட்டி வி ஹேவ் ஆல் கேதர்ட் இயர். இந்த சேனல் இஸ் ஃபார் த பெட்டர் நெக்ஸ்ட் லெவலுக்கான லைஃப், நாட் ஓன்லி ஃபினான்ஷியலி, எஜுகேஷ்னலி, இல்லை அப்படி மட்டும் இல்லாமல் ஆஸ் அ பர்சனாகவே நம்ம இன்னும் பெட்டராக ஆகிறதுக்கு தான். தட் இஸ் வாட் ஐ ஆல்சோ எய்ம் ஃபார். அதை தான் நான் உங்ககிட்டயும் பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ், ஆஸ் அ ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு ஹியூமன் பீங், தட் இஸ் வாட் ஐ எய்ம் ஃபார். அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். ஐ ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் இட் அண்ட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் ஸோ ஆல்சோ. ஸோ உங்கள் எல்லாரோட தாட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுல நானும் ஆர்வமாக இருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஸோ லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு தேங்க்யூ, அதையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, த அன்டோல்டு சீக்ரெட் ஃபார் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு அன்டோல்டு, யாருமே சொல்லாத ஒரு சீக்ரெட்டை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேரோட லைஃப்பில் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம், எனக்கும் நடந்துச்சு. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லாமல் நம்ம ப்ராக்ரெஸ் பண்ணிவிட்டு, ஒன்ஸ் இட் க்ரோஸ் அப், ஒன்ஸ் அது நடந்ததுக்கப்புறம் நம்ம வென் வி டெல் நோ, நம்ம அழகாக அவுட் பண்ணுவோம். இல்லைனா சம்வேர் த லேக் ஆஃப் மோட்டிவேஷன் நம்மளை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் நான் கன்வே பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ வாஸ் அபவுட் அன்டோல்டு சீக்ரெட் ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோ எப்படி ஒரு சடன் சக்ஸஸ், இல்லைனா ஒரு சடன் க்ரோத் இன் லைஃப், இல்லைனா நம்மளோட கிராஃப் இப்படியே இருக்கும், அதை கொஞ்சம் இப்படி டக்குன்னு ஹைப் பண்ணுறதுக்கு அதை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே மோட்டிவேஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மோட்டிவேஷன் இருக்கிற வரைக்கும் இட் இஸ் ஃபைன். அது எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் தான். நம்ம ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு ப்ரைஸ் இல்லை மணி, அதுக்காக வர்றது தான் எக்ஸ்டர்னலி மோட்டிவேட்டட். இன்டர்னல் மோட்டிவேட்டட் படிப்பு, இந்த மாதிரி நமக்கு எதுவுமே கிடைக்காம பட் ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக செய்கிறது இன்டர்னலி மோட்டிவேட்டடாக இருக்கிறது. பட் ஆனால் இப்படியே நம்ம லைஃப் இருக்கா, மோட்டிவேஷன் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம எல்லார் லைஃப்லேயும் பெயின் அப்படின்றது காமனான ஒரு விஷயம், கரெக்டாக? ஸோ அந்த பெயின் அப்படின்றது லேக் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்றதையுமே நான் இங்கே பெயினாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ உங்களோட பெயின் எப்படிலாம் இருக்கலாம், இதர் லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கலாம், இல்லை யூ ஹவ் கான் த்ரூ சம் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை உங்களை யாராவது ஹர்ட் பண்ணி பேசியிருக்கலாம், இல்லை உன்னால் முடியாது, இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி somebody could have told you, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களே உங்களை புரிஞ்சுக்காமல் போகலாம். இது எல்லாமே பெயின் தான். ஸோ ஓரளவுக்கு பெயின் அப்படின்ற எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை கன்வே பண்ணிட்டேன். பட் இதையும் தாண்டி பெயின் அப்படின்றது ஒருத்தரோட லைஃப்பில் ஒரு மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பெயின் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்குது, ஒரு லாங் டேர்ம் எய்ம் இருக்குது. வி ஹாவ் சம்திங் லைக் நம்ம அடுத்த லெவல் ஆஃப் லைஃப்க்கு போகணும் அப்படின்றது. ஸோ இந்த பெயின் அப்படின்றது இருக்க தான் போகுது. இது ஹீலிங் ப்ராசஸில் இருக்குது, பட் ஆனால் ஹீல் ஆகலை. இப்போ இந்த பெயினையே எப்படி சக்ஸஸ்க்கு டைரக்ட் பண்ணுறது அப்படின்றதா இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ சேஞ்சிங் த பெயின் இன்டு யுவர் பவர், சேஞ்சிங் யுவர் பெயின் இன்டு யுவர் சக்ஸஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பெயினை நீங்கள் பவராக மாற்றி அதை உங்கள் சக்ஸஸ்க்கு டைரக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ பெயின் வந்தால் மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதனால அப்படியே உடஞ்சி உட்காந்துருவாங்க, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி உட்காருவாங்க. பட் ரொம்ப புத்திசாலியானவங்க, ரொம்பவே தாட் ப்ராசஸ் அதிகமாக, ஏதோ அந்த தேர்ட் ஐலாம் ஓப்பன் ஆகி, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸாக இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பெயினை
பவராக மாற்றுவாங்க. ஸோ இதை எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, இதை நான் வந்து தெரியாமலே ஒரு தடவை பண்ணி இது சக்ஸஸ் ஆகிருக்கு எனக்கு. அதனால தான் இதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரீசெண்டாக கூட எனக்கு நடந்துச்சு. when I am lack of motivation, I got some pain, அண்ட் அந்த பெயினை நான் ஃபியூவலாக யூஸ் பண்ணி என்னோட சக்ஸஸ்க்கு மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வர பெயினை என்ன பண்ணுங்கள், அதை பெயினாக வலியாக எடுத்துக்காமல் அந்த வலியை வந்து வச்சுக்கோங்க. அந்த வலியை வச்சுக்கிட்டே யூ ஆர் மேக்கிங் இன் டு யுவர் பவர். ஓ, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஐ ஷுடன் லீவ் இட். அடுத்து நான் என்ன பண்ணணும், அதை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடி விட டபுள் டைம். ஆக்சுவலி நீங்கள் பெயினை வந்து பவராக டைரக்ட் பண்ணுறப்போ உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே அதிகம். பிகாஸ் உங்களோட மோட்டிவேஷனோட அந்த கண்டினியூட்டி இருக்குல்ல, தட் இஸ் கோயிங் டு பி லாங். ஓகேவா? இப்போ என்னோட மோட்டிவேஷன் நார்மலாக ஒரு வாரம் இருக்கும்னா, இந்த பெயினால் நீங்கள் பண்ணுற ஒரு ஃபியூவல் கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும். இப்படி என்ன சொல்லிட்டாங்கல்ல, நான் வந்து பண்ணி காட்டுறேன், ஐ கேன் டூ இட் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு யூ வில் ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ். ஸோ வந்து பெயினை வந்து பவராக மாற்றுங்க. அது என்னால் எப்படி பெஸ்ட்டாக கன்வே பண்ண முடியுமோ நான் கன்வே பண்ணிட்டேன். பட் உங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றத வச்சு யூ கேன் டைரக்ட் இட். இப்போ வந்து என்னை யாராவது ஏதாவது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யாரையோ நீ வந்து உனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு படிக்கவே தெரியாது அப்படின்னா என்னை அவங்க எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு உட்காந்து சீரியஸாக படித்து கெட்டிங் த டாப் மார்க், அது ஒரு விதமான ஒரு இது. அண்ட் சக்சீடிங் இன் லைஃப், ஒர்க்கிங் டூ மச் ஹார்டர். என்னால் முடியாதா, என்னால் சொந்தமாக வந்து ஒரு கார் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், அந்த மாதிரி டைரக்டிங் யுவர் பெயின் இன் டு யுவர் பவர். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நான் திரும்ப சொல்கிறேன், திஸ் இஸ் சடன் வே டு சக்சீட். பட் சக்ஸஸை உடனே பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. பட் த சக்ஸஸ் இஸ் கேரண்டீட் இஃப் யூ சேஞ்ச் த பெயின் இன் டு பவர். பட் இதுலேயுமே கன்சிஸ்டன்சி அப்படின்றது முக்கியம். எந்த விஷயமா இருந்தாலும் கன்சிஸ்டன்சி முக்கியம். ஸோ இந்த பெயினை வந்து பெயினாகவே வச்சுட்டு இருந்தால் நம்ம தான் லேமெண்ட் ஆகும், நம்ம தான் கஷ்டப்படுவோம். சம்டைம்ஸ் நம்ம மேலேயே தப்பு இல்லாமல் நம்ம வந்து வலியெல்லாம் அனுபவிக்கணும். why should we do that? அதுக்கு பெயினை பவராக மாற்றி லைஃப்பில் சக்ஸஸை பார்த்து ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துடாதீங்க. தேங்க்யூ.